Dear student, in this video, I am going to explain a reduction of potassium permanganate. இதான் explain பண்ண போறேன். Potassium permanganate எப்படி எல்லாம் reduction ஆகுதுன்னு பார்க்க போறோம். The first potassium permanganate எப்படி reduction ஆகுதுன்னு பார்ப்போம். இது ionic equation தான் எழுத போறேன். So MnO4 minus ion first எப்படி reduction ஆகுதுன்னா இது ஒரு எலக்ட்ரானை கெயின் பண்ணுது. ஒரு எலக்ட்ரானை கெயின் பண்ணி எதுவா மாறும்னா பெர்மேங்கனேட்டா மாறும். அதாவது MnO4 2 minus பெர்மேங்கனேட்டா ரிடக்ஷன் ஆகும். அப்ப இந்த பெர்மேங்கனேட்டா ரிடக்ஷன் ஆகிறதுடைய எலக்ட்ரோட் பொட்டன்ஷியல் வேல்யூ பார்த்தீங்கன்னா plus 0.56 voltage. The second வந்து MnO4 permanganate in acid medium. Acid mediumல 3 electrons gain பண்ணுது. 3 electrons gain பண்ணா எதா கன்வெர்ட் ஆகும்னா MnO2 manganese oxide கன்வெர்ட் ஆகும். manganese oxide கன்வெர்ட் ஆகும். இதோட ஆக்சிடேஷன் ஸ்டேட் வேல்யூ எலக்ட்ரோட் பொட்டன்ஷியல் வேல்யூ பார்த்தீங்கன்னா 1.69 voltage. Then the third one MnO4 minus இதுவும் ஆசிட் மீடியத்தில் தான் இந்த ரியாக்ஷன் நடக்கும். இங்கே வந்து 5 எலக்ட்ரானை கெயின் பண்ணும். 5 எலக்ட்ரானை கெயின் பண்ணுச்சுன்னா Mn2 ப்ளஸ்ஸாக மாறும். இதோட எலக்ட்ரோட் பொட்டன்ஷியல் வேல்யூ பார்த்தீங்கன்னா ப்ளஸ் 1.52 voltage. இப்போ ஆக்சிடேஷன் நம்பர் பார்ப்போம். இதில் வந்து +7ல இருக்கும். +7 இப்போ இந்த இடத்துல ஆக்சிடேஷன் நம்பர் பார்த்தீங்கன்னா 4 × 2 8 8 - 2 6 +6 ஆக்சிடேஷன் ஸ்டேட்டாக கன்வெர்ட் ஆகிருக்குது. செகண்ட் கேஸ் பார்ப்போம். 2 × 2 4 ஸோ +4 ஆக்சிடேஷன் ஸ்டேட்டாக கன்வெர்ட் ஆகிருக்குது. இங்க வந்து +5 ஆக்சிடேஷன் ஸ்டேட்டா கன்வெர்ட் ஆகுது. இப்போ அக்கார்டிங் டு திஸ் தான் எலக்ட்ரோட் பொட்டன்ஷியல் வேல்யூ இந்த 3 ரிடக்ஷன்ல எந்த ரிடக்ஷன் ஈஸியா நடக்கும் அப்படின்னு பார்த்தோம்னா செகண்ட் ஈக்குவேஷன் இதான் வந்து ஹை பாசிட்டிவ் வேல்யூ இருக்குது. இதான் வந்து ஹை பாசிட்டிவ் வேல்யூ இருக்குது. இதான் வந்து என்ன செய்யும் ஈஸியா ரிடக்ஷன் நடக்கும். தென் நாம் பேலன்ஸ் பண்ணல. இதான் பேலன்ஸ் பண்ணணும்னா ஃபர்ஸ்ட் ஈக்குவேஷன் பார்ப்போம். ஃபர்ஸ்ட் ஈக்குவேஷன் MnO4 பேலன்ஸ்டாக தான் இருக்குது. செகண்ட் பார்த்தீங்கன்னா இங்கே வந்து MnO2 தான் இருக்குது. ஸோ MnO2 இருக்குது. ஸோ ஹைட்ரஜன் தென் ஆக்சிஜன் வாட்டர் மாலிகுல்ஸாக வெளியே போயிருக்கும். ஸோ ரிமைனிங் இங்கே 2 ஆக்சிஜன் இருக்குது. அப்போ 2 ஆக்சிஜன்னா 2H2 வெளியே போயிருக்கும். 2H2O. ஸோ இங்கே 4H+ வரும். 4H+. then the next one O4. இங்கே வந்து O4 இருக்குது. ஸோ இங்கே வந்து என்னது 4H2 வெளியே போயிருக்கும். ஸோ இங்கே வந்து 8H+ வரும். 8H+ வரும். ஸோ பேலன்ஸ் ஆயிடுச்சுது. அக்கார்டிங் டு திஸ் த எலக்ட்ரோட் பொட்டன்ஷியல் வேல்யூ த ஹைலி ரியாக்டிவ் எதுன்னு பார்த்தீங்கன்னா MnO4லேருந்து MnO2வா கன்வெர்ட் ஆகிற ரியாக்ஷன். அது நெக்ஸ்ட் வந்து ப்ராப்பர்ட்டிஸ் ஆஃப் KMnO4 அண்ட் ஸ்ட்ரக்சர் ஆஃப் KMnO4. ஃபர்ஸ்ட் ஸ்ட்ரக்சர் ட்ரா பண்ணுறேன். ஸ்ட்ரக்சர் ட்ரா பண்ணும்போது பொட்டாசியம் பெர்மேங்கனேட் KMnO4 ஆல்சோ K2MnO4. First I will draw the structure of MnO4. இப்போ MnO4 அயான்ல எடுத்தோம்னா MnO4 மைனஸா இருக்கும். இங்க வந்து Mn2 + மைனஸா இருக்கும். First I will draw the structure of the MnO4 minus. So Mn4 oxygen 1 2 3 oxygen then 4 oxygen. இங்க வந்து MnO4 minus ஒரு மைனஸ் சார்ஜ், மீதி மூணுமே என்ன இருக்கும்னா டபுள் பாண்ட்ல இருக்கும். இதான் வந்து MnO4 ஸ்ட்ரக்சர். தென் MnO4 2- ஸ்ட்ரக்சர்.
MnO4 1 2 3 then oxygen இப்போ இதில் பார்த்தோம்னா 2 மைனஸ், ஸோ 2 ஆக்சிஜன் மைனஸ் சார்ஜில் இருக்கும், மீதி ரெண்டுமே வந்து டபுள் பாண்டில் இருக்கும். இதான் வந்து ஸ்ட்ரக்சர் ஆஃப் த பெர்மேங்கனேட் and manganate structure. இப்போ கலர் பார்த்தீங்கன்னா பெர்மேங்கனேட் பர்பிள் கலரில் இருக்கும், பர்பிள் கலர். மேங்கனேட் வந்து இது வந்து ப்ராப்பர்ட்டிஸ், பர்பிள் கலர், இது வந்து கிரீன் கலரில் இருக்கும். இப்போ ஒரு இம்பார்ட்டன்ட் நோட்ஸ் இதில் என்ன எடுக்கணும்னா, பெர்மேங்கனேட் ஆக்சுவலி டயாமேக்னெட்டிக், மேக்னெட்டிக் நேச்சர். இது பார்த்தோம்னா பேராமேக்னெட்டிக் நேச்சர். பேராமேக்னெட்டிக் நேச்சர். ஆக்சிடேஷன் ஸ்டேட் பார்த்தீங்கன்னா Mn6ல இருக்கும், இது வந்து 7ல இருக்கும். I am going to explain this one. You must understand. First Mn Mn7 பண்றோம் ஃபர்ஸ்ட். Mn7னா பெர்மேங்கனேட் டயாமேக்னெட்டிக் நேச்சர். ஏன்னா +7னா இந்த 7 எலக்ட்ரானையுமே இது லாஸ் பண்ணியிருக்கும். 7 எலக்ட்ரானை லாஸ் பண்ணி அந்த நோபல் ஆர்கானுடைய நோபல் எலக்ட்ரானிக் கான்ஃபிகரேஷன் அட்டென்ட் பண்ணியிருக்கோம். ஸோ இட் இஸ் அ டயாமேக்னெட்டிக். ஆனால் இங்கே பாருங்க, இங்கே வந்து பர்பிள் கலர் கொடுத்துருக்குறோம். ஆல்ரெடி இதுக்கு முன்னால் நம்ம என்ன டிஸ்கஸ் பண்ணோம்னா, டயாமேக்னெட்டிக் பிஹேவியர்ல இருக்கிற ஒரு மெட்டல் அயான் கலர்லெஸ்ஸாக இருக்கும். ஏன்னா ரெண்டுக்குமே என்ன இருக்கணும், டி ஆர்பிட்டல்ல அன்பேர்ட் எலக்ட்ரான் இருக்கணும். பட் இங்கே அன்பேர்ட் எலக்ட்ரானே இல்லை, பட் இது வந்து பர்பிள் கலர் கொடுத்துருக்குது. ரீசன் என்னன்னா, ஒரு இம்பார்ட்டன்ட் நோட் பண்ணிக்கோங்க, இது ஆக்சுவலாக டயாமேக்னெட்டிக் கலர்லெஸ்ஸாக இருக்கணும். பட் இங்கே என்ன இருக்குது, கலர் இருக்குது. இப்போ இதில் வந்து எலக்ட்ரானே இல்லை, அன்பேர்ட் எலக்ட்ரான் இல்லை, நோபல் எலக்ட்ரானிக் கான்ஃபிகரேஷன்ல இருக்குது. ஸோ இங்கே என்ன நடக்குதுன்னா, சார்ஜ் டிரான்ஸ்ஃபர், சார்ஜ் டிரான்ஸ்ஃபர் ligands டு மெட்டல். இந்த ரீசன்னால தான் இதுல வந்து கலர் கொடுக்குது. இந்த பேராமேக்னெட்டிக் பார்த்தீங்கன்னா +6, +6னா 1 +6னா 2 3 4 5 6 ஒரு எலக்ட்ரான் இருக்குது. அந்த எலக்ட்ரான் இருக்கிறதுனால பேராமேக்னெட்டிக் நேச்சர் சொல்றோம். ஆல்சோ என்னது, கிரீன் கலர் ப்ரொடியூஸ் பண்ணிருக்குது. தேங்க்யூ ஸ்டூடெண்ட்ஸ்.